Taste the Daily. செய்யப்பட்டிருப்பதாக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். திருத்தம் செய்யப்பட்ட விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் முதல் கட்டம் திருத்தம் அறிவித்து 7/7/2025 முதல் 23/7/2025 வரை இந்த புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருப்பதை அதிமுகவுடைய தலைமை கழக அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 7/7/2025 முதல் 23/7/2025 வரை முதல் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 7/7/2025 திங்கட்கிழமை, அதாவது கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8/7/2025 செவ்வாய்க்கிழமை கோவை மாநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெற உள்ளது. 10/7/2025 வியாழக்கிழமை விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17/7/2025 வெள்ளிக்கிழமை விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி, மயிலம் சட்டமன்ற தொகுதி, செஞ்சி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12/7/2025 சனிக்கிழமை கடலூர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் சட்டமன்ற தொகுதி, பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி, இந்த சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் தெற்கு மாவட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் அன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14/7/2025 திங்கட்கிழமை கடலூர் தெற்கு தொகுதியில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி, கடலூர் மேற்கு மாவட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15/7/2025 செவ்வாய்க்கிழமை பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியிலும், அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 16/7/2025 புதன்கிழமை கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும், கடலூர் மேற்கு மாவட்டத்தில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலும், கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17/7/2025 வியாழக்கிழமை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, மயிலாடுதுறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18/7/2025 வெள்ளிக்கிழமை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழவேலூர் சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 19/7/2025 சனிக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலும் அன்றைய தினமே புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 21/7/2025 திங்கட்கிழமை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியிலும், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் திருவிடைமருதூர், கும்பகோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலும், தஞ்சாவூர் மத்தியம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலும், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலும் அன்றைய தினம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 23/7/2025 புதன்கிழமை தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் ஒரத்தநாடு,
தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் புரட்சி தமிழருடைய குறிப்பாக அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அதாவது தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு அவருடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சைத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.